ஆனா இது என்ன ரக கோழிங்க? இது வந்து பெருவு. பெருவுன்னு ஒரு ரகம் இருக்குங்கண்ணா சொல்லுவாங்க. ரொம்ப இதெல்லாம் வந்து ரேர் பீஸுங்கண்ணா. ரேர் பீஸ். இது இந்த பட்டாவுக்கு எத்தனை மாசம் ஆச்சுங்கண்ணா? இது என்ன ஒரு 5 மாசம் இருக்கும். 5 மாசம் ஆச்சுங்கண்ணா. தோட்டத்துல விட்டு எங்காவது மரத்துல இருந்து அப்படியே பறக்குங்களா? ஃபிளைங் ஆனா இது பயங்கர குழந்தையாட்ட வச்சிருக்கிறேன். ஒரு கருப்பு பொட்டை நம்ம பொட்டையில இதனுடைய அப்போ வந்து பெருவின்னு சொல்லுவாங்க. பெருவு அதையும் போட்டு எடுத்தேன். 6 குஞ்சு வந்து எனக்கு ஒரு இது தச்சு. அதுக்கு தெரியாதுண்ணா. பெருவுனா அதுக்கு எதனால் அடையாளம்? அதுக்கு அது பெருவுனா என்னன்னா, கிரிக்கெட்ல வந்து சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கிற மாதிரி இது வந்து மைதானத்துல வந்து அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுங்க. சச்சின் வந்தாவே ஆரவாரம் வந்துட்டார், சச்சின் வந்துட்டார், சதம் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, சிக்ஸ் அடிப்பார், 4 அடிப்பார் மாதிரி இவர் அந்த மாதிரி அந்த மாதிரி பெருவுல மேக்சிமம் இப்ப இந்த லைன்ல மேக்சிமம் பெரு வந்து அதிகமா உற்பத்தி இருக்குங்களா இல்ல கம்மியா தான் இருக்கு? எல்லாரும் உற்பத்தி ஒன்றும் கொண்டு வரல நம்ம இதுல. சில பேர் வந்திருக்காங்க. நானும் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப பெருவுல எவ்வளவு வெயிட் வருங்கண்ணா ஃபைனலா? வரும் ஒரு 5 கிலோ வரும். 5 கிலோ பெருவுல நம்ம பொட்டையை தரமான பொட்டையை போட்டு எடுத்தோம்னா 5 கிலோ. இப்ப இந்த வால் வந்து பாத்தீங்கன்னா தூக்கு மாதிரி வந்திருக்குன்னா அதே பெசலே தூக்கு வால் மாதிரி வருங்களா? அந்த பெருவுக்கு பெசலே அதான். வால் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா வருங்களா இல்ல சின்னதா இருக்கும்? அப்படின்னா நட்டமா நிற்கும். கொஞ்சம் இன்னும் டெம்பர் ஆகுறப்ப வால் இருந்தாலே ஒரே ஒரு கொஞ்சம் ஓரளவு அந்த தூக்குவால் கோழி சொல்றாங்களா அந்த மாதிரி வரும். இதுல வந்து ஸ்டைலா இருக்கு. இந்த கலரே பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே மின்னும். இந்த பெருவுல இந்த மாதிரி கலர் மட்டும்தான் வருங்களா இல்ல எல்லா கலரும் வருங்களா? இதுதான் கொஞ்சம் எல்லாத்துக்கும் விரும்புறது. வேற வந்து இந்த கலர் வந்து இந்த குவாலிட்டி தராதுங்களா? மின்னல் வராது. வள்ளூர்ல வந்து அந்த மாதிரி வருமா? வராது. மயில வரலாம், இருந்தாலும் இந்த அளவுக்கு வராது. இந்த பெருவுல பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து பூலாம் பாத்தீங்கன்னா உச்சி பூ இந்த மாதிரி வருங்களா இல்ல ஒரே இதுல? உச்சி பூ வராது. ஒன்று மத்து பூ இல்லைன்னா 1000 கொண்டையாடம் வரும். மத்து பூ இல்ல கசகசன்னு வரும் மாதிரி வரும். அந்த மாதிரி டைப் மட்டும்தான். கோட்டையில போடுறதுனால இந்த மாதிரி வந்து ஸ்டைலா வந்து காலில் வந்து அந்த ஸ்டைல். கால்லாம் பாத்தீங்கன்னா இது வெவ்வேறு கால் வருங்களா? வெள்ளைக்கால், பச்சைக்கால் அந்த மாதிரி வருங்களா இல்ல பெருமாள் எல்லாம் நம்ம என்ன இது போறோம்னா அந்த மாதிரி கால்? சரிங்க. இந்த மாதிரி டைப் பெருவுல பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபுட் யூஸ் பண்றீங்க இதுக்கு? அதேதான் நம்ம ஆரம்பத்துல என்ன கொடுக்கணுமோ அதுதான் உங்களுக்கு கிடைச்சது. இந்த பெரு லைனேஜுக்குமே நீங்க வந்து ட்ரைனிங் பண்ணும்போது தண்ணியில போட்டு வாரம் ட்ரைனிங் பண்ணுவீங்களா எப்படிங்க? இது வரைக்கும் இன்னும் தண்ணியோட போடல. கொண்டு வந்ததோட சரி. வயசு கம்மிதான். நீங்க எத்தனை மாசத்துல இந்த மாதிரி பெருவுல ட்ரைனிங் பண்றீங்க? நான் இதே ஃபர்ஸ்ட் நாங்க வந்து குஞ்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் லைனேஜ். தெரியும் நீ என்ன பண்ணு அப்படி சொல்லிட்டு தெரியும். இதோட லைனேஜ் இப்போதான் வளர்த்துறீங்க. ஆனா இந்த இதுக்கே எல்லா வேலையும் செய்யும். இந்த பெருவடை ரகத்துல எத்தனை பேட்ச் நீங்க வச்சுக்கிறீங்க? இதுல ஒரு 6 பட்டா இருக்கு. 6 பட்டாங்களா? இதை ஃபர்ஸ்ட் டைம் 6 பட்டா. இந்த 6 பட்டாவும் பாத்தீங்கன்னா பினிஷிங் வரைக்கும் எவ்வளவு வெயிட் வருங்க? இது வந்தாதான் அது வரைக்கும். ஆனா நம்ம ஒரு 5 கிலோ. அப்பா வந்து 5 கிலோ. மதர் எவ்வளவு வெயிட் இருந்துச்சுங்க? அது ஒரு 3 கிலோ. 3 கிலோங்களா? இப்போ மதர் என்ன லைனேஜ்? நார்மலுங்களா? என்ன பொட்டை போட்டுருக்கீங்க? கரும்பு பொட்டை. அப்பா வந்துங்கன்னா செங்கருப்பு. இதே மாதிரி செங்கருப்புல போட்டுருக்கீங்க, அதனால செங்கருப்பு வந்திருக்குங்களாண்ணா? இந்த மாதிரி டைப் பட்டாவும் நீங்க இப்போ சேல் பண்றீங்க இப்போ இருந்து? ஆமா. இதோட பிரைஸ்னா இப்போதைக்கு வந்து இன்னும் பார்க்காம இது வந்து இல்ல ஃபர்ஸ்ட் பேர்டு வந்து இருக்குது. இந்த ரகம் நீங்க எங்க இருந்து கொண்டு வந்துக்கிறீங்கன்னா? நண்பர்கிட்ட. உங்க சர்க்கிள்ல இருந்து ஒரிஜினல்? இது ஒரிஜினல் பீட் தானுங்களா? முக்கியமான பொட்டைக்கு போட்டு எடுத்தீங்க. ஆனா இது வெயிட் இல்லாத மாதிரி தான் நமக்கு தெரியுதுங்களா? அதான் வெயிட் இல்லாத மாதிரி தான் வருதுங்க. 5-5.5 மாசம் தோட்டத்துல வந்து மேல இருந்தே பறக்குது. அதனால வந்து அப்படியே கீழே பறக்குது. ஏணி வச்சிருக்கிறான், ஓட்டுறது, அதுல இறங்குறது. டைரக்டா பறக்கறதுனால கையால. அதனால பாதுகாப்பு பண்றதுக்கோசரம் வச்சுக்கிறீங்க.